இவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க திரு கனிமொழி தலைமையில. ஒட்டுமொத்தமாக குழு போறாங்க, ஒவ்வொரு ஊரா போய் பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, ஒரு கருத்து கேட்பு நடக்குது. இது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இது ஏதோ இதன் அடிப்படையில் அவங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்க போறாங்க அப்படின்றது. இப்ப அந்த மாதிரியான இவர் என்ன அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுறாரு அப்படின்றது ஒண்ணு. எதுக்கு சேர்த்த பதில் சொல்லுங்க. ரெண்டாவது, ஏற்கனவே பேருந்து வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து நஷ்டத்துல தான் இயங்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூழல்ல மகளிருக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லி இருக்க சூழல்ல ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்னா அதை எப்படி மீட் அவுட் பண்ணுவீங்க, எப்படி அதை மேனேஜ் பண்ண போறோம்? 13 உயர்மட்ட குழு உறுப்பினர்களை நியமனம் செய்து 8 மண்டலங்களாக பிரித்து முதல் மண்டலமாக வேலூர் மண்டலத்திலே கூட்டத்தை அமைத்து வேலூர் மண்டலத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் என்கிற முறையிலே அந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியை சார்ந்தவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள், இப்படி ஓட்டல் உரிமையாளர்கள், இப்படி பலவிதமான அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த மண்டலங்களுக்கு உட்பட்டவர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களுடைய பிரதிநிதிகள் நேரிலே வந்து எழுத்துப்பூர்வமாக அவருடைய கோரிக்கைகளை எங்களிடத்தை கொடுத்து செய்தித்தாள்கள், பல செய்தித்தாள்களிலும் பல தொலைக்காட்சிகளிலும், நம்ம தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது. வந்து செய்தியான ஒரு விடயத்தை பிரச்சனை பார்க்காம விட்டுருக்கலாம், தப்பில்லை. ஆனால் திருப்பதியும் கேட்பது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இது போன்ற ஒரு குழு அமைத்து 8 மண்டலங்களிலும் நாங்கள் நேரடியாக மக்களை சந்தித்து அந்த குழுவின் அடிப்படையில் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இது பிரதானமான வாக்குறுதிகளாக இருக்கிறது. மக்களிடத்தில் உடனடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. என்னென்று சென்றால் தேர்தல் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களுக்குள்ளாக தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிறது. அதனால் மக்களிடத்திலே நாம் சென்று சேர்க்க வேண்டும். காரணம், இன்னும் கூட்டணியை இறுதி செய்யாத நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் மதுராந்தகத்திற்கு வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், இந்தந்த கூட்டணிகள் தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டு பறைசாற்றி நாங்கள் தேர்தலை ஆரம்பித்திருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை இதை நாம் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கும் என்பதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எல்லா இடத்துலையும் நம்ம போயிருக்கிறோம். ரெண்டாவது என்ன கேள்விட்டீங்க நீங்க? இல்ல, போக்குவரத்து கழகம், போக்குவரத்து துறை நட்டத்தில் இயங்குகிறது, மாற்று கருத்தில்லை. பொதுவாக அரசாங்கம் லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் நிச்சயமாக லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்க முடியாது. குறிப்பாக மின்சார வாரியம், போக்குவரத்து துறை, இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள். இதெல்லாம் லாப நோக்கத்தோடு செயல்படணும் கிடையாது, மக்களுக்கு நலன் சார்ந்த நிறுவனங்களாக இருக்க முடியும். அப்ப நட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்களை லாப நோக்கத்தோடு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விலையில்லாத விஷயங்கள் செய்தால் வராதுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், ஏற்கனவே மகளிருக்கு விலையில்லா பேருந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆம்பளை என்ன பாவம் பண்ணாங்க? மகளிர் அரசாங்கத்தினுடைய சலுகைகளை அனுபவிக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதே மகிழ்ச்சியை, அதே சந்தோஷத்தை ஆண்களுக்கும் தர வேண்டும், அவர்களுக்கும் விலையில்லாத போக்குவரத்து பயணத்தை நாங்கள் உண்டாக்க வேண்டும் என்கிறோம். அப்ப இதுல வரக்கூடிய டிஃபிசிட்டை எப்படி சரி பண்ண முடியும்னா அது நிச்சயமா எங்களுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சரால் நிச்சயமா முடியும். திருப்பிரசன், அப்ப அவர் கேட்டால ஒரு நியாயமான கேள்வி என்ன இருக்கு என்னன்னு பாக்குறேன்னா, 8 மண்டலங்களுக்கும் குழு போச்சு, ஆய்வு பண்ணாங்க. அதன் அடிப்படையில தான் நாங்க தேர்தல் அறிக்கையை தயார் செஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. இப்ப திமுகல அதே தான் நடக்குது. எல்லா இடங்கள்லயும் போறாங்க, ஆய்வு பண்றாங்க. இன்ன வரைக்கும் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் பட்டியல் எதுவும் ரெடி ஆகல, அறிவிப்பு இன்னும் வரல, விரைவில் வரும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மட்டும்தான் இருக்கு. இந்த தாமதம் எங்க நடக்குது? தாமதம் இல்லைங்க, நான் தான் சொல்றேன். இப்ப நீங்க அவங்க 8 மண்டலம் போனாங்களான்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே நீங்களே அந்த கேள்வி கேட்கலாமான்றாரு. நீங்க இப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழு ஒவ்வொரு மாவட்டமா போறாங்கிறது எல்லா இடத்துலயும் செய்தியா பாக்குறோம். நீங்க எங்கேயாவது போய் உக்காந்துட்டு நாங்க வந்து குழு நடத்தணும், நாங்க மனு வாங்கணும், நான் வேலூர்ல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஓகே. இப்ப நீங்க அப்படியே ஒரு குழு முரணுக்கு தானே, நீங்க அப்படியே ஒரு குழு அமைச்சிட்டீங்கன்னா அந்த குழு உங்கள்ட்ட அறிக்கை கொடுத்துட்டாங்களா? அந்த அறிக்கையை நீங்க பெற்றுக்கிட்டேன்னு ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா? இது அரசியல் கட்சி தானே, அப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சு, இல்ல கொடுத்துட்டாங்க, நாங்க பார்த்துட்டோம், பேசிட்டு, எதுவுமே கிடையாது. தரவுகள் இல்லாம நான் என்ன வேணாலும் பேசலாம். அது வந்து எப்படி அது சாத்தியப்படும்? நான் சொல்றது ஒண்ணுதான். இப்ப அவரு என்ன சொன்ன மாதிரி நீங்க குரலை உயர்த்தி பேசி நான் 2 கம்ப்யூட்டரை முன்னாடி வச்சு ChatGPT வச்சு பேசிக்கிட்டு நான் இதெல்லாம் அப்படின்னா அது உண்மையாயிராது இல்ல. அவர் சொன்னாரு, நாங்க வந்து வெறும் 3.12 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு, நாங்க 2 லட்சம் கோடி தான் வாங்கினேன். அதிமுக ஆட்சி முடிகிறப்ப 6.6 லட்சம் கோடி டெபிசிட். ரிசர்வ் வங்கி வந்து கடன் கொடுக்க கூடாது, எந்த நிறுவனமும் கடன் கொடுக்க கூடாதுன்னு அதிமுக அரசாங்கத்தை சொன்னுச்சு. திரு எடப்பாடி அதை குறிப்பிடும் போது 5.18 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவரு அப்படிதான் சொல்லுவாரு. நான் புள்ளி விவரம் வச்சிருக்கேன். 6.6 லட்சம் கோடி கடன், அதுல மறைமுக கடன் வேற. நாங்க வெளிப்படையா ஒத்துக்கிறோம். இப்ப ஜிடிபியினுடைய மதிப்பீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க 17வது இடத்துல தான் இருக்கோம்.
நாங்க 17வது கடன் இன்னமும் வாங்கக்கூடிய மாநிலமாக, அந்த மாநிலத்தை கடன் வாங்கக்கூடிய மாநிலம் எதை வச்சு உள்நாட்டு உற்பத்தி, பொருளாதார வளர்ச்சி. அதிமுக ஆட்சியில நிப்பாட்டினது உண்மை, கடன் கொடுக்க கூடாதுன்னு ரிசர்வ் வங்கி சொன்னுச்சு. அதை மீறி நாங்க அதை கட்டமைப்பை உடைச்சு பொருளாதாரத்தை உயர்த்தி 16% பொருளாதாரம்ங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாடு பாத்திராத பொருளாதார வளர்ச்சி சார். கலைஞர் ஆட்சி காலத்துலதான் 10% பொருளாதாரம் இருந்துச்சு. அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில நீங்க டபுள் டிஜிட் பொருளாதாரம் வந்துச்சான்னா இல்ல, நாங்க இன்னைக்கு டபுள் டிஜிட் பொருளாதாரத்துல இருக்கோம். இது நாங்க சொன்னா சாட் ஜிபிடியை தேடுவார். மத்திய அரசு சொல்லுது இல்ல, ரிசர்வ் வங்கி சொல்லுது இல்ல, 16% மேல பொருளாதார வளர்ச்சியில இருக்காங்கன்னு. அப்ப பொருளாதார வளர்ச்சி எங்க இருந்து வர முடியும்? கட்டமைப்பை உருவாக்குறோம், கட்டமைப்பின் அடிப்படையில் தொழிலை ஊக்குவிக்கிறோம், தொழில் முதலீடை ஊக்குவிக்கிறோம், வேலை வாய்ப்பை உருவாக்குகிறோம், தனிநபர் வருமானத்தை உயர்த்துகிறோம். தனிநபர் வருமானம் உயர்கிற போது ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு போகிறது. நீங்க கணினி ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 9 மில்லியனுக்கு மேல, 9 ட்ரில்லியனுக்கு மேல பொருளாதார வளர்ச்சியை கொடுத்திருக்கோம். தோல் உற்பத்தி, மஞ்சள் உற்பத்தி, இது எல்லாம் எங்க? இன்னைக்கு கேழ்வரகு உற்பத்தியில இந்தியாவிலேயே முதலிடத்துல தமிழ்நாடு இருக்கு. சிறு குறு தானிய உற்பத்தியில தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கு. அந்த குறுவை சாகுபடிங்கிறது டெல்டா மாவட்டங்களை கடந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க குறுவைகளை கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் கட்டுக்கடங்காத அமோக விளைச்சலை இந்த அரசாங்கம் உற்பத்தி செய்திருக்கிறது. இது ஒண்ணுதான். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க தான் விழா எடுத்தோம் அப்படின்னாரு. அதுக்கு ஒரு பேக் ஃபைல் இருக்கு. 3% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு மத்திய அரசாங்கம் உத்தரவிடுது. மத்திய அரசாங்கம் ஒரு ஆல்டர் கொண்டு வராங்க 1994ல. அதற்கு பிறகு 1995ல அதை அமெண்ட்மெண்ட் பண்ணது, இங்க கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசு. கொண்டு வந்துட்டு அந்த ஆட்சி காலங்கள்ல இடஒதுக்கீடை பின்பற்றலைன்னு ஜஸ்டிஸ் மணிக்குமார் அவர்களுடைய அமர்வுல நான் அங்க இருக்கேன், நான் அந்த நீதிமன்றத்துல இருக்கேன். அப்ப சீஃப் செக்ரட்டரி, அப்ப அதிமுக ஆட்சியினுடைய சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு 3% இடஒதுக்கீடை உன்னால நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டதை நான் கண்கூடா பார்த்தேன். கண்டெம்ட் எடுத்து அந்த கண்டெம்ட்ல நாங்க உடனடியாக அதை நிறைவேற்றுகிறோம்னு சொன்னதுதான் அதிமுக. அதை 3% இருந்ததை 4% கொண்டு வந்து அந்த 4%லையுமே இப்ப வரைக்கும் அவங்க எங்க ஆட்சிக்கு முன்னதாக இருந்த ஆட்சியில போட்டு வாங்கி பாருங்க, அவர்கள் நிரப்பி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய நல வாரியங்கள்லாம் இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, தனியார் அமைப்புகள், அவங்கள்ட்ட புள்ளிவரம் இருக்கு. அந்த புள்ளிவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியத்துவமே கிடையாது. ஆனால் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு வருகிற போது அது மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு அமைப்பா இருக்கட்டும், அவர்களுக்கான கல்வியா இருக்கட்டும், அவர்களுக்கான சிறப்பு இடஒதுக்கீட்டா இருக்கட்டும், அதை கடந்து அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவமா இருக்கட்டும், தாழ்தள பேருந்தா இருக்கட்டும், இப்படி ஒரு திட்டத்தை தொடங்கினீங்கன்னா அதனுடைய ஒட்டுமொத்த என்டையர் திங்கையும் நிறைவேற்றி இருப்பது திமுகவா இருக்கும். இது எல்லாம் மக்கள்கிட்ட இருக்கு. நாம் நீங்க செஞ்சிருக்கிற திட்டம் என்ன? சிறுபான்மையின மக்களுக்கு நீங்க சிறப்பு சுய உதவி குழுங்கிறீங்க. நான் 2006லே அதை தொடங்கிட்டோம். நீங்க செய்ய வேண்டியது சிறப்பு சுய உதவி குழுவா அல்லது சிஏஏ வாபஸ் பெறணும்னு நீங்க வாக்குறுதி கொடுக்கணுமா? அதை எதிர்த்து நாங்க இவ்வளவு பேரை வழக்கு போட்டோமே, இவ்வளவு பேரை உள்ள பூந்து அடிச்சோமே, அதுக்கு நான் மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னாவது பண்ணணுமானா திரும்ப நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சுட்டீங்க. சரி, நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சீங்கல்ல, இப்ப 2 பேரும் சேர்ந்து தானே பயணிக்கிறீங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை என்பது அந்த கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை தானே. அப்ப நீட்டு விலக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பாஜகவுக்கு அதுல உடன்பாடு உண்டா? நீங்க இப்ப பாராளுமன்றம் நடக்குதுல்ல, நீங்க அங்க ஏஞ்சி பேச வேண்டியதானே, நாங்க அறிக்கை கொடுத்துருக்கோம், நீங்க அதை அறிவிங்க, அது தேர்தல் வெற்றிக்கு யூகமா இருக்கும்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்லல? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க புதிய திட்டங்களை விட களத்துக்கு வாங்க, மக்களை சந்திங்க. நாங்க அறிவிச்ச திட்டங்கள் இருக்குல்ல சார், இல்லம் தேடி கல்வி தேர்தல் அறிக்கையில இல்ல, காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில இல்ல, நான் முதல்வன் திட்டம் போன்று நான் ஒரு வெற்றிகரமான திட்டம் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லுவேன் சார். அதன் மூலம் அரசு பள்ளி மாணவிகள் இன்னைக்கு ஐஐடிலையும் உலக நிறுவனங்கள்லையும் வேலை வாய்ப்புகள்லையும் சார், அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அரசு கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு என்பது தனியார் கல்லூரிகள்ல கோடிக்கணக்கில் கொடுத்து படிக்கிற கல்லூரிகளுக்கு தான் வேர்ல்டு விண்டோ ஓபன் ஆகும் அப்படின்னு இருந்த நிலையில ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை நியமித்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் சாதாரண அரசு பள்ளி மாணவி ஜப்பான் மொழியில பேசி, நான் எங்க அப்பா கூலி தொழிலாளி, ஆனால் இன்றைக்கு நான் 2 நிறுவனங்களுடைய வேலை வாய்ப்பு ஆர்டரை கையில வச்சிருக்கேன், இது 3 லட்சம், இது 3.25 லட்சம், எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தது இந்த அரசினுடைய நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல. இதெல்லாம் நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல. அதை போலவே தமிழ் புதல்வன் திட்டம், அதன் புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், 48 நம்மை காக்கும் 48, இது எல்லாம் எங்க சார் ஃபண்ட் இருந்துச்சு?
அதிமுக ஆட்சியினுடைய பொருளாதார நிலை என்ன, அவருடைய டெபிசிட் என்ன, 6.6 லட்சம் கோடி நேரடி கடன், மறைமுக கடன் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி, அதை எல்லாத்தையும் அடைச்சு மின்சார வாரியத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் அடைச்சு பொருளாதாரத்தை உயர்த்தி வேலை வாய்ப்பை பெருக்கி இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் முதலிடத்தில் இவ்வளவு கட்டுப்பாடுகளோடு இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில மத்திய அரசினுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில ஒரு மாநிலம் மீண்டு இருக்குன்னா அந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பாங்களா? இதை எல்லாத்தையும் செய்யற ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் பிச்சை காசு அப்படின்னு சொன்ன நிதியமைச்சரை கூட்டணியில வச்சுக்கிட்டு அந்த அம்மையார தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர வச்சு நீங்க நான் 2000 கொடுப்பேன் அப்படின்னா அந்த அம்மா 2000 ரூபாய் பிச்சை காசு இல்லைன்னு சொல்லுவாங்களா என்ன? இது எப்படி பாக்குறது? இதுக்கெல்லாம் சேர்த்து தானே பதில் சொல்லணும். அங்க சிஏஏ மூலம் சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டுல யார் பாதிக்கப்பட்டா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு. நீங்க தானே உட்காந்துட்டு எஃப்ஐஆர் போட்டீங்க, அவ்வளவு பேரை ஜெயில அடைச்சிங்க, ஒவ்வொரு ஷாகின் பாக் நடக்கிற இடத்துலயும் போலீஸ் பூந்து அடிச்சுது. இங்கே நம்முடைய வண்ணாரப்பேட்டையில எவ்வளவு பெண்கள் அடிபட்டாங்க, எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு. மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டப்ப இதே எடப்பாடி பழனிசாமி ஒரு பெண்ணை அடிச்சு ஒரு காது ஏற்கனவே கேட்காம போது ஒரு டிஎஸ்பி அடிச்சு இன்னொரு காது கேட்காம போல அந்த போராட்டத்தின் போது மாற்றுத்திறனாளிகள் என்று பார்க்காமல் இந்த அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம் கைது பண்ணிச்சா இல்லையா? இது எல்லாம் செய்தி தானே. ஆக நீங்கள் தேர்தல் அறிக்கை என்பது வேறு, செயல்பாடு என்பது வேறு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 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 கிரீன் ஷீட் கொடுத்திருக்கோம், இதுதான் நாங்க அறிவிச்சோம், இதை செஞ்சிருக்கோம், இதை செய்யல. இது செய்யாம தேர்தலில் அறிவிக்காத இவ்வளவு பெரிய திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டம் சார், இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லல. நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், அண்ணா எனக்கு நீங்க இவ்வளவு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தீங்க, இந்த அன்புக்கரங்கள் போல திட்டங்கள் ஏன்னா நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சவன் சார், அப்பா அம்மா இருந்தும் விடுதியில தங்கி படிச்சவன். ஆனா அப்பா அம்மா இல்லாம விடுதியில தங்கி படிக்கிற குழந்தைகளுடைய மனம் இருக்குல்ல, எனக்கு 10 ரூபா சோப்பு வாங்குறதுக்கு நான் எங்க அப்பாட்ட காசு கேட்பேன். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு சோப்பு வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. நம்ம அந்த சோப்பை பாதியா வெட்டி நம்ம குளிக்கலாமா அப்படின்னு கேட்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி தொடக்கத்துல ரேவதின்னு ஒரு சின்ன குழந்தை வந்துச்சு, எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் அரசு பள்ளி மாணவி, எங்க அப்பா அம்மா இல்லைங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், என்னை கேட்டாங்க, எனக்கு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, எனக்கு வரைகிறது ரொம்ப பிடிக்கும், பாட்டி கிட்ட போய் நான் வரைகிறதுக்கு பென்சில் வாங்கி கொடுனா என்னை திட்டுவாங்க, நான் ஒரு பெரிய ஓவியனா வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இந்த திட்டம் அறிவிச்சப்ப இந்த திட்டம் ஏதோ புள்ளிவரம் வாங்குறாங்கன்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு முதலமைச்சர் இந்த நிதி உதவி மட்டும் கொடுத்ததில்ல, என் கல்லூரி வரைக்கும் என் படிப்பு நான் என்ன விரும்புறேனோ அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து கொடுப்பது அரசினுடைய கடமைன்னு வறியவருக்கும் வறியவராய், அடியவருக்கும் அடியவராய், வேண்டுபவருக்கும் வேண்டுபவராய் ஒரு அரசு கட்டமைச்சு அந்த பிள்ளைகளுடைய ஓட்டு நமக்கு ஓட்டா வரப்போறது இல்லை சார். அந்த பிள்ளைகளுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது. அதை போலவே காலை உணவு திட்டத்தின் மூலம் பிள்ளைகளுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது. ஆனால் அவருடைய பசி போக்குகிற அரசு, அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால கனவை உறுதிப்படுத்துகிற அரசு.